அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 40 பேர் செத்து போயிருக்கிறா. ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறாங்க. ஸ்டாண்ட் வித் 40 செத்து போனவங்களுக்காக நிக்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு நாங்க ஆறுதல் தரோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்மளாம் இருக்கோம். பட் இவங்கெல்லாம் விஜய் பக்கம் நிக்கிறாங்களா? என்னன்னே புரியல. என்ன அரசியல் கணக்குனே இதெல்லாம் புரியல. செந்தில் பாலாஜிக்கெல்லாம் அத்துப்படி அதெல்லாம் டக்குன்னு வந்துருவாங்க. எங்க இவர் நடத்துற மீட்டிங்கும் செந்தில் பாலாஜி இருந்த இடத்துக்கு இருந்து வர்றதுக்கு 5 பேரும் ஆகுது. பாத்ரூம் போக முடியாம ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளைங்க எல்லாம் கசங்கி விருங்கி அப்பயே 80% செத்து போயிருக்கு சார். பாத்ரூம் போக முடியாம 10 மணி நேரம் இருந்தாலே உடம்பு பலவீனமாயிரும். விஜய் முதலமைச்சர் ஆகலாம் நினைச்சிருப்பான். அவனுக்கு ஸ்டாலின் தெரியாது, எடப்பாடி தெரியாது. திமுக உருவாக்குனது கலைஞரா அண்ணான்னு கேளுங்க, தெரியாது. அண்ணா திமுக உருவாக்குனது அண்ணாவா எம்ஜிஆர்னு கேளுங்க, அண்ணான்னு கூட சொல்லுவாங்க. அந்த லெவல்ல இருக்கிறானுங்க. இவனுங்க தான் ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண போறாங்கிறப்ப நமக்கு பயமா இருக்கு. 20 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுத்தோங்கிறார். இதுக்கு மேல என்ன சார் செய்ய முடியும்? கரூர் மாதிரி ஒரு ஊர்ல 500 கம்மிங்கிறாங்க. அது என்ன எப்படி கொடுக்க முடியுங்கிற திமுக மீண்டும் மீண்டும் குற்றம் சுமத்துறாங்க சார். ஏதோ பாஜக விஜய் கூட்டணி உருவாவதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துறாங்களோ எனக்கு சந்தேகமா வருது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஜீவசகாப்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம் நாடே தான் பேசுது. தமிழ்நாடை தாண்டி இந்திய அளவில் இந்த செய்தி மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இன்று காலை வரை 41 பேர் அந்த பலி அன்னைக்கு உயர்ந்திருக்கு. முதல் கட்டமாக இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது தமிழ்நாட்டுக்கே கேவலங்க. இந்த 41 பேருடைய உயிர் பலியை வரலாறு எப்படி பதிவு செய்யும்? இந்திய எதிர்ப்பு போராளிகளா, மொழி உணர்வு போராளிகள்னா, இல்லை அரசை எதிர்த்து இந்த ஷாஹின் பாகத் மாதிரி டெல்லியில் நடந்ததே அந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்காக போராடினாங்களே, அதில் அடி வாங்கினாங்களே, அதில் செத்து போனாங்களே, அப்படி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா வரலாற்றுலேயும் இருக்கும். அவன் எத்தனை வயசில் செத்து போனாலும் ஒரு போராட்ட காலத்தில் செத்து போனான்டா. இன்றைக்கி வரையும் நம்ம சின்னசாமியாக இருக்கட்டும், தாளமுத்துவாக இருக்கட்டும், நடராஜனாக இருக்கட்டும், என்னவா சொல்கிறான்? அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சின்ன வயசுலேயே. இன்றைக்கி வரையும் அவன் குடும்பம் என்னன்னு சொல்லும்? எங்கள் இந்திய எதிர்ப்புக்காக எங்கள் அப்பா 1930 உயிரை விட்ட குடும்பம்ட்டாங்க. அவர்கள் அப்படி தற்கொலை செய்தது, உயிரை விட்டதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. அதை கூட இருந்து போராடணும்னு தான் நான் சொல்லுவேன், இறந்து போராடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் அவன் வரலாற்றை இன்றைக்கி வரையும், இன்றைக்கி அவர் இறந்து ஒரு 100 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி வரையும் நம்ம தாளமுத்து நடராஜனை பற்றி பேசுகிறோம்ல, அது மொழிப்போர் தியாகிகள் தினம்னு அது கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு முறையும் கொண்டாடுறோம்ல. அன்றைக்கி அவன் குடும்பத்தை நதிக்கையில் விட்டார். ஆனால் இன்றைக்கி வரையும் அவன் தலைமுறையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் தாண்டா நம்ம மொழிக்காண்டி உயிரை விட்டவன், நம்ம எல்லாருக்காண்டி 10 கோடி தமிழர்களுக்கு பிரதிநிதியாக வாழ்ந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ இதில் செத்து போன அந்த 1.25 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை, 30 வயசு ஆள், இன்ஜினியரிங் முடித்தவனை, அவங்க நாளைக்கு அவங்க அம்மா அப்பா வரலாறு தெரியுமில்ல. நடிகர் விஜயை பார்க்க போய் செத்து போன கூட்டம் நாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ நீங்கள் பேசும்போது இன்ஜினியரிங் படித்த பையன்லாம் சொன்னீங்க. இப்போ தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வளர்ந்துருக்கு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இந்த மாநிலத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, விழிப்புணர்வு எல்லாருமே இருக்குங்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டம் போகுது இல்லை, அதுதான் வேதனையாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு புறம் 11 விழுக்காடு படிப்பு, ஆண் பெண் சமத்துவம் எல்லாமே மற்ற மாநிலத்தோடு நல்லா இருக்குது. இங்கே அவ்வளோ சீக்கிரம் சாதியை வைத்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ண முடியாது, மதத்தை வச்சு கலவரத்தை உண்டு பண்ண முடியாது, மதத்தை வச்சு சுத்தமாக பண்ண முடியாது. சாதி பதட்டமாக அந்த விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் சினிமா விஷயத்தில் நம்ம ஏதோ ரொம்ப இவ்வளவு இதாக இருக்கிறது எனக்கு புரியாது. இந்த தலைமுறையை நினச்சா ரொம்ப அச்சமாக இருக்குது. இவங்க என்ன மாதிரி வரப்போகிறாங்கன்னே தெரியல. இப்போ 18 வயது 25 வயது இருக்கிற பசங்களுடைய மனநிலையே நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பயமாக இருக்குது அந்த பசங்களை அணுகிறதே. அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கானே தெரியல. அரசியல் தெரியல, சமுதாயம் தெரியல, மொழி எதுவுமே இல்லை. அவன் வேற ஒரு உலகத்தில் இன்ஸ்டா இது மாதிரி வாழ்றான மொழி. அவனுக்கு பக்கத்து அவ்வளோ அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஆட்சினா என்னன்னே தெரியாது. கவர்மெண்ட்னா என்னன்னு கேளுங்க. கவர்மெண்ட்னா என்ன, பார்ட்டினா என்ன, அரசாங்கம்னா என்ன, அரசுனா என்ன, கட்சினா என்ன, கவர்னன்ஸ்னா என்ன, ஒரு இப்படி கேளுங்க ஓடிடுவான். இப்போ வரப்போகிறது சட்டமன்ற தேர்தலா, லோக்சபாவா, இப்படிலாம் கேளுங்க. ராஜ்யசபா தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேளுங்க, தெரியாது. இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின். நான் இப்போ கேட்குறதுலாம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்டால் கூட அவனுக்கு தெரியாது. என்னடா திமுக உருவாக்குனது கலைஞரா அண்ணான்னு கேளுங்க, தெரியாது. அண்ணா திமுக உருவாக்குனது அண்ணாவா எம்ஜிஆர்னு கேளுங்க, அண்ணான்னு கூட சொல்லுவாங்க. அந்த லெவலில் இருக்கிறானுங்க. இவனுங்க தான் ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாங்கிறப்ப நமக்கு பயமாக இருக்குது. இப்போ இவர் 8:45 அப்படின்னு ஒரு நேரத்தை கொடுத்துட்டு காலதாமதமாக வந்தது தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? இந்த காலதாமதமாக வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம். எனக்கு தெரியல, இதற்காகவே குறைந்தபட்சம் ஒரு வழக்காவது விஜய் மீது போடலாம். அதாவது
அந்த அல்லு அர்ஜுன் மீதுலாம் வழக்கு போட்டாங்கல்ல அந்த தேட்டரில் அவருக்காண்டி. ஆமாம். இப்போ அதில் கூட என்ன சொன்னாங்க, அல்லு அர்ஜுனால தான் அந்த பொண்ணு செத்துச்சா, அவருக்கு இன்டென்ஷன் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை, அல்லு அர்ஜுனுக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் உனக்கு இவ்வளோ ரசிகர் கூட்டம் வரும்போது நீ ஒரு பேரணி நடத்தினியன்னு தான் அந்த வழக்கு முகாந்திரமாக பண்ணாங்க. சார், கொலைங்கிறது நேரடியாக யாரும் கத்தி எடுத்து குத்துனாதான் கொலைங்கிறது மட்டும் இல்லை. இப்போ அரியா உன்னுடைய செயல்பாடுகளால் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய ரசிகர்கள் இறக்கணும்னு அவரும் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் இந்த செயல்பாடுக்கு யார் சார் காரணம்? அந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு யார் காரணம்? அதுவும் 8:45 வர வேண்டியவர் ஒரு 9:30 வர்றது சாதாரணம். 10 மணிக்குனா கூட அந்த கூட்டம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய கூட்டம். இதுதான் பக்கத்து வீட்டில் கடை இது எல்லாம் பாதிக்கும். 2 மணிக்கும் 3 மணிக்கும் வரீங்க. அவன் நடுராத்திரி 2:30 மணிக்கு பச்சை குழந்தையோட வந்து நடு ரோட்டில் படுத்துருக்காங்க, பொம்பளையும் ஆம்பளையும். நீ 8:45 வந்து வேணும் 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து இடம் போட்டு வச்சுருந்துருக்கான். நீ 2 மணி வரையினோட தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பாத்ரூம் போக முடியாமல் ஆம்பளை பொம்பளை சின்ன பிள்ளைங்களாம் கசங்கி மிருங்கி அப்பயே 80% செத்து போயிருக்கு சார். 80% செத்து போயிடுச்சுன்னா அப்படியே நிற்பான் சார். பாத்ரூம் போக முடியாமல் 10 மணி நேரம் இருந்தாலே உடம்பு பலவீனம் ஆயிரும். இதில் நல்லா கவனித்து பாருங்கள், உடம்புல வந்து நீர் வந்து நீர் சத்து குறையும். இன்னொரு பக்கம் யூரின் வெளியேற்ற முடியாது, பயாலஜிக்கலாக ரொம்ப பாதிப்பு. அப்புறம் நின்றுக்கிட்டே வேற நீங்கள் இருக்கணும். சின்னதாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தாலுமே விஜய் வந்தாவது அந்த உற்சாகம் இருக்கும். அவனுக்கு விஜய்க்கும் வரல. அப்போ இது எவ்வளோ பெரிய உளவியல் உடல் ரீதியான தாக்குதல். அதுதான் இப்போ இறந்து போனவங்களாம் வெறுமனே இடித்து உறந்து மட்டும் இல்லை, அவன் கிட்டத்தட்ட பாதி பணமாயிட்டான். நீங்கள் இவ்வளோ காரணம் சொல்கிறீங்க, காலதாமதனால இவ்வளோ உடம்பு ரீதியாக அவன் சும்மா அப்படி பேருக்கு தான் நின்றுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், 13 மணி நேரம் நின்னா என்ன சார்? இந்த சம்பவம் நடந்ததுக்கு எல்லாம் போலீஸ் ஒத்துழைக்கல, போலீஸ் என்ன சார் பண்ண, அரசு ஒத்துழைக்கல, அரசுடைய திட்டமிட்ட சொல்றாங்களே. நேற்று சட்டம் ஒழுங்கு டிஜிபி டேவிட் ஆசீர்வாத் அவர்கள் சொல்றாரு, 20 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுத்தோங்கிறார். இதுக்கு மேலே என்ன சார் செய்ய முடியும்? கரூர் மாதிரி ஒரு ஊரில் 500ங்கிறதே கம்மிங்கிறாங்க அவங்க. அதுக்கு என்ன எப்படி கொடுக்க முடியுங்கிறேன் நான் சார். இதில் எப்படி போலீஸ் அப்போ போலீஸ் திட்டமிட்டு இவங்களாம் நெரிசலில் சாகட்டும்னு நினச்சாங்களா? அப்படியே தான் நினைப்பாங்களா? அவர்கள் அதிமுகவுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பாஜக மீட்டிங் பாமகன்னு திமுகவை திட்டுறா ஆதரிக்கிற எல்லாத்துக்கும் அவங்க போலீஸோட அதான் பொறுப்பு டிஜிபி அதான் சொல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சி கூட்டம் பண்ணாங்கிறாங்க, கூட்டம் நடத்துனாங்க. அப்புறம் எப்படி திட்டமிட்டு பண்ணாதான்னு சொல்றீங்க? ஏங்க நீங்கள் 9 மணி நேரம் அந்த தாமதமாக வந்ததுக்கான காரணத்தை இதுவரையும் சொல்லலை. அந்த 9 மணி நேரம் நீங்கள் எதுவும் தாவேகா கட்சி அரசியல் விளக்க பொதுக்கூட்டம் எதுவும் விழுப்புரத்தில் நடத்திட்டு வந்தீங்களா? அரியலூரில் அது தொடர்பாக பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை உங்கள் கட்சி தொண்டர் அகால மரணத்துக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்களா? அந்த மாதிரி சம்பவங்களை ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நான் அதைத்தான் நேற்று புதிய தலைமுறை விவாதத்தில் கூட சொன்னேன். ஒரு திருமாவளவன் இந்த மாதிரி லேட்டாக வந்திருக்காரு, 10 மணி மீட்டிங்னு 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட்டாக வர்றதாருனா என்ன காரணம்னா, அவருக்கு வர வழியில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தலைவா தொண்டர்கள் வந்து அங்கே ஏதோ இதாகிட்டாங்க, திடீர்னு நம்ம கட்சியினரை வந்து குண்டா சட்டம் போட்டாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 5 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த அத்தனை பஞ்சாயத்தையும் தீர்த்துட்டு வருவார் திருமாவளவன். அவர் 10 மணிக்கு வரதா இருக்கும், வர முடியாது. விழுப்புரம் வரும்போது ஒரு பிரச்சனை, ஒரு அரியலூர் வரும்போது ஒரு பிரச்சனை, தொழுதூர் பிரிட்ஜை தாண்டி இருப்பார் ஒரு பிரச்சனை. இப்படி பிரச்சனையை தீர்த்துட்டு சாப்பிடாம 13 மணி நேரம் அவரும் ட்ராவல் பண்ணிட்டு வந்து நின்று மன்னிப்பு கேட்பார். நான் வருவதற்குள் என்னென்ன நடந்தது தம்பி கேட்டுக்கொண்டே இருந்தார், அண்ணா வந்து விடுவீர்களா என்று. நான் வந்து விடுவேன், எப்படியும் 12 மணிக்கு வந்துடலாம் நினச்சேன், மன்னிக்கணும் 1:30 ஆயிடுச்சு அப்படின்ட்டு சாப்பிடாம பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அண்ணே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வடபழனியில் அவங்களுடைய அம்பேத்கர் திடலில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும். 100 விழுக்காடு அரசியல்வாதி இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே கூட காரணம் இல்லாமல் தாமதிக்க மாட்டார். தொண்டர்களை நிற்கட்டும்டா எனக்காண்டி, விடுதலை சிறுத்தைகள் எனக்காக நிற்பாம்பார், என் பேரை சொல்லிட்டு கத்துறானா, இந்த புத்தி இருக்காது அரசியல்வாதிக்கு. அரசியல்வாதி திமுகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ தாமதம் வராங்கன்னா அதுக்கும் ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கும். இவர்கிட்ட என்ன அரசியல் செயல்பாடு இருக்குது? வீட்டில் இருந்து மேக்கப் பண்ணி கிளம்புறாரு, பஸ்ஸில் படுத்துக்கிட்டு வரப்போகிறாரு ஜாலியாக. அதை நீங்கள் சீக்கிரம் கிளம்பலாம்ல சார். 8:45னா 8:45 சார், ஒரு 9:45 வரலாம். சரி, நீங்கள் ஒரு பெரிய வந்தா ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் பேரை சொல்லி ஒருத்தன் கத்தணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு 10 மணிக்காவது வரலாம் சார். அதான் சார் 2:30 மணி வரையும். அதுதான் சார் 80% அப்படியே நிலை குலைஞ்சு போயிட்டான். இவர் தாமதமாக வந்தது தான் சார் அடிப்படை காரணம். தாமதமாக வந்தாலும் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்த கூட்டம் மயங்கிறது. சின்ன பசங்க தானே சார் உங்களுக்கு அதிகம் இருக்கிறான், சின்ன பையன், லேடிஸு, குழந்தைய தூக்கிட்டு வந்தவங்க எல்லாரும் இதாகிட்டாங்க. இப்போ அவர் குழந்தைய தூக்கிட்டு வர வேணான்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டான், அவனை இவ்வளோ பாடுபடுத்தக்கூடாதுல்ல. ஆனால் இப்பயும் பாருங்கள், இந்த சினிமா முகத்தில் அவரை சொல்கிறாம போலீஸ் தான் காரணம். 9 மணி நேரம் அவர் லேட்டாக வந்ததுக்கு போலீஸ் எதுவும் அவரை தாமதப்படுத்துச்சா, வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா, டோல்கேட்டில் நிப்பாட்டிருச்சா, எதுவும் கெடுபிடி நடந்துச்சா?
இவர் வர்றதுக்கு யாருமே எந்த தடையும் போடலையே. சதிங்கிறாங்க. இப்போ எப்படி உடனே இது எப்படி சதியா இருக்கும்? அவங்க தானே கேட்குறாங்க, அது எப்படி கரெக்டாக இது நடக்குது, அவர் பேசுகிறாரு கரெக்டாக, அதுக்கப்புறம் நடக்குது, செந்தில் பாலாஜி வராரு, மருத்துவமனைக்கு போகிறாங்க, இதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு பிளான் அப்படிங்கிறாங்களே, அது அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சார், செந்தில் பாலாஜி வந்து கரூர்காரர் அடிப்படையில். அவர் கரூரில் தான் இருந்திருக்காரு. கரூருங்கிறது மயிலாப்பூர், லஸ்கார்னரு, ட்ரிபிள் கேனு, ராயப்பேட்டை, சத்தியம் தேட்டரு, அந்த ஒரு சர்க்கிள் தான். அவ்வளோதான். நீங்கள் அங்கேருந்து தேவி தேட்டர் வந்தீங்கன்னா கரூர் பாதி முடிஞ்சிடும். அங்கேருந்து பாரிஸ் போனீங்கன்னா கரூரே அவ்வளோதான். கரூருங்கிறது அவ்வளோதான் சார். நம்ம இவங்க சென்னையிலேருந்து பார்க்குறாங்க. சென்னைங்கிறது மற்ற ஊர்கள் மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு பெரிய ஊர். வட சென்னை மட்டுமே கிட்டத்தட்ட 4 ஊர் மாதிரி உங்களுக்கு. அருப்புக்கோட்டை, விருதுநகர், காரியாப்பட்டிலாம் சேர்த்தா உங்களுக்கு வட சென்னை வரும். வட சென்னைங்கிற ஒரு மாவட்டம் மட்டுமே. தென் சென்னை இதுன்னு. இவங்க கரூர்னோன்னா அது இப்படி உடனே வர முடியும்? கரூருங்கிறது 4 சந்து மிஞ்சி போனால் 8-9 தெரு. அது செந்தில் பாலாஜிக்கெல்லாம் அத்துப்படி. அதெல்லாம் டக்குன்னு வந்துருவாங்க. எங்க இவர் நடத்துற மீட்டிங்கும் செந்தில் பாலாஜி இருந்த இடத்துக்கு இருந்து வர்றதுக்குன்னு 5 மணி நேரம் ஆக போகுது. எல்லாமே அதிகபட்சம் 1/4 மணி நேரத்தில் அவங்க எந்த சந்து திரும்பினாலும் வந்துடலாம் சார். கரூர் அவ்வளோதான் சார். நீங்க சென்னை மாதிரி நினைச்சிட்டாங்க போல. மவுண்ட் ரோட்ல இருந்து தாம்பரம் வரணும், தாம்பரம் பஸ்ஸில் வரதுனா எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அந்த மாதிரி எதுவும் நினச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த ஆதரவு அர்ஜுன், இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிச்சு. அவர் வந்து மனு ஏதோ கொடுத்துருக்காரு ஹைகோர்ட்டுல. அதில் வந்து அவர் பேரை தான் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய சதி அவர் செந்தில் பாலாஜி கொடுக்கட்டும். அவங்க அதாவது இதெல்லாம் என்ன எனக்கு காமெடியாக இருக்குது. யாரை பார்த்து கை நீட்டணுமோ அவர் வேகமாக எல்லாரை பார்த்தையும் கை நீட்டுறாங்க. உங்களை நம்பி வந்தவர்கள் 40 பேர் உயிர் இல்லை. அவன் திமுக காரரான் 40 பேரும், அதிமுக காரரா முழுக்க உங்களை ஒரு தலைவராக நினச்சி ஒரு கூட்டம். நம்ம வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். அவன் வந்து என்னடா நம்ம தமிழ் பசங்க, நம்ம தமிழ் பிள்ளைங்க, தமிழ்நாட்டினுடைய மைந்தர்கள் ஒரு பீகாரி மாதிரி ஊப்பிக்கார மாதிரி இருக்கிறானே நான் மனம் விரும்புகிறேன். இப்போ உயிரும் போயிடுச்சு. அவன் உயிரோடு இருந்தாவது பிற்காலத்துலையாவது இது ஒரு தற்கொலை கூட்டம்னு விலைக்கு போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் புத்தகத்தை படித்து விஷயம் தெரிஞ்சால் அவன் மாறி போவான். ஏதோ சின்ன வயசில் சினிமா மோகத்தில் கைத்தட்டிட்டாவது ஒரு 25-27 வயசாகி கல்யாணம், இந்த ஜிஎஸ்டி, பெட்ரோல் டீசல் போடுறப்ப தான் ஓஹோ மோடி அரசு, மத்திய அரசு, நம்ம பொருளாதாரம், டேக்ஸு, தமிழனுக்கு வர வேண்டிய நிதி வரலை, இவ்வளோ யோசிச்சா கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஓஹோ இவ்வளவு நடக்குதா, மதத்தை சொல்லி சாதியை சொல்லி. இப்போ அவனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த குழந்தைக்கு 16-17 வயசில் அம்மா அப்பா சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸு கொடுத்து ஜாலியாக வளர்ப்பாங்க. இவன் போய் சினிமா தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் பழகிற எல்லாருமே பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கனால விஜய் ரசிகராகிறான். விஜயே முதலமைச்சர் ஆகலாம் நினச்சிருப்பான். அவனுக்கு ஸ்டாலின் தெரியாது, எடப்பாடி தெரியாது, ஆர்.என். ரவியோட இஷ்யூ என்னன்னு தெரியாது, எதுக்கு ஆர்.என். ரவி எதிர்க்கிறோன்னு தெரியாது, ஆர்.என். ரவி யாருன்னே தெரியாது. ஜெயம் ரவி மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஆர்.என். ரவின்னு நம்ம பேசுகிறோம், ஆர்.என். ரவி அவனுக்கு தெரியாது. ஆளுநரை விஜய் எதிர்த்தாரான்னு கேளுங்க. ஆளுநர் அப்படி என்ன செஞ்சார், எதுக்கு அவரை எதிர்க்கணும், ஸ்டாலினை மட்டும் தானே எதிர்க்கணும், அப்படி தான் நம்ம சொல்லி தந்திருக்காங்க. அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. ஸோ அவன் உயிரோடு இருந்தால் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமாவது புரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவர் அவ்வளோ வருஷம் கட்சி நடத்துவாரான்னு தெரியல. எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடுச்சுன்னா விஜயெல்லாம் கட்சி நடத்த மாட்டார். ஏன்னா உண்மையான அரசியல்வாதி தோற்று போனாலும் மக்களுக்காக நிற்பான். இவங்களாம் தோற்று பதவியிலன்னா இருக்க மாட்டாங்க. சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து விரைவாக கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி சார் கிளம்ப முடியும் சார்? என்னை தலைவனாக ஏற்றுக்கிட்டு ஒரு கூட்டம் 15 மணி நேரம் நின்று செத்து போயிருக்கு சார். அந்த 40 பேர் குடும்பத்தை கூட பார்க்காம எப்படி சார் அவரால் கரூர் நைட்டு தூங்க முடியும்? கரூர் நைட்டு எப்படி சார் கிளம்ப முடிஞ்சு? ஏதோ ஓடுறாரு சார். ஒரு தலைவன் ஓடலாமா சார்? உன் தொண்டர் செத்து போயிருக்கிறான். ஏதோ சம்மந்தம் இல்லாமல் மகாமகத்தில் யாரோ ஒருத்தன் செத்தா பரவாயில்ல, அவனுக்கே கூட அரசியல் தலைவர்கள் பதறி வந்து யாரோ ஒருவன்னு நிற்கணும். புயல் பேரிடர் நிவாரணத்தில் செத்தா கூட வந்து நிற்கணும். உனக்காக வந்து விஜய்ங்கிற அந்த ஒற்றை பிம்பம் தான். எப்படி சார் கரூரை விட்டு போக மனசு வந்துச்சு? நைட்டு நம்ம என்னால் தூங்க முடியல. உங்களால் அந்த செய்தி கேட்டு நைட்டு என்னடா இப்படிலாம் நடக்குது நம்ம மனசு பதறோம். சம்மந்தப்பட்டவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் எப்படி அவன் ரசிகர்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் கூட கேட்குறாங்க, பேசாமல் போகிறாரு. அது வேகமாக ஓடினாரே, அது எப்படி குறைந்தபட்சம் என்னால் பேசுகிற நிலைமையில இல்லைன்னு கூட அவரால் சொல்ல முடியல பாருங்கள். ரொம்ப இதாக இருக்கேன், நான் பேசுகிறேன், என்னால் பேச முடியலன்னு கூட அவரால் சொல்ல முடியல பாருங்க. இல்லை அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள் அப்படிங்கிறதுனால, அதிர்ச்சியிலேருந்து மீள்னு சென்னைக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரா? அதிர்ச்சியான சென்னையில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்களா அவங்க? எப்படி சார் இந்த வீட்டை விட்டு நகர முடியும்? எல்லாருக்கும் நான் தாய்மாமே, ரிலேட்டிவ், பெரியப்பாமே, நான் முறை செய்ய போகிறேன், காது குத்த போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது எப்படி சார்? எப்படி சார்? சார் நம்ம பக்கத்து வீட்டில் இளவு விழுந்தாலே எனக்கு நைட்டு நம்ம தூங்க மாட்டோம். இது எப்படி இந்த மனசு வரும்னு தெரியல. இப்போ அந்த மனுவில் இல்லை, இவர் வேற ஊரில் இருந்திருந்தா கூட தான் தொண்டர் இறந்துருந்தா வரணும், அதான் அரசியல்வாதி. ஆனால் இவங்க அந்த ஊர்லேருந்து வேகமாக போகிறாரு.
குறைந்தபட்சம் லாட்ஜிலேயே தங்கி 2 நாள் அங்கே கரூரை தாண்டி போயிருக்கக்கூடாதுல்ல. எப்படி இது கேட்டால் அவர் வந்தால் கூட்டம் கூடிடும். இதை வச்சு எப்படி இந்த அரசியல் கட்சி நடத்த போகிறாங்கன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கூட்டம் கூடிடும் அப்படின்னு. இப்போ அவங்க அதான் இப்போ அனுமதிக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, மருத்துவமனைக்கு நாங்கள் கேட்டோம் அனுமதிக்கலை. அதை சொல்கிறதுக்கே 2 நாள் ஆயிருக்கா அவங்களுக்கு? அது ஒரு அனுமதியே கொடுக்காம இருக்கட்டும் சார். என் அண்ணன் என் பிள்ளை என்னை நம்பி வந்தவன் உயிர் போயிருக்கு, நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் அனுமதிக்கலை அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படிலாம் அனுமதிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு தகுந்த பாதுகாப்போடு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு எப்படி தகுந்த பாதுகாப்போடு போகிறாரு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு வேற. ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறாங்க. எனக்கு புரியல. 40 பேர் அங்கே செத்து போயிருக்கு, 40 பேர் செத்து போயிருக்கிறா. ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிறாங்க. ஸ்டாண்ட் வித் 40 செத்து போனவங்களுக்காக நிற்கிறோம். அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் ஆறுதல் தரோம்னு சொல்ல வேண்டிய நிலையில தான் நம்மளாம் இருக்கோம். பட் இவங்கெல்லாம் விஜய் பக்கம் நிற்கிறாங்களாம். இது என்னன்னே புரியல. என்ன அரசியல் கணக்குன்னே இதெல்லாம் புரியல. திமுகவை தான் மீண்டும் மீண்டும் குற்றம் சுமத்துறாங்க. இன்னைக்கு காலைல கூட வரைக்கும் திமுகவை தான் சார். ஏதோ பாஜக விஜய் கூட்டணி உருவாவதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துறாங்களோ எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா எல்லா பாஜகவினரும் விஜய் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் பேசிய திருமாவளவன் விஜயுடைய பேச்சு எதிர்ப்பு வேற வெறுப்பு வேற, இது வெறுப்பு போல இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்தார். 2வது குரல் பூராவே பிஜேபியோட குரலாகவே இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறதும் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு பெரிய சமயம் அதை பயன்படுத்திக்கிறேன். எடப்பாடி பாருங்க, டக்குன்னு விஜய் ஆதரவாளராக. அவர் எப்போவுமே விஜய் எதிர்க்கலை, விஜயும் எடப்பாடி எதிர்த்ததில்லை. இந்த சம்பவத்தில் பாருங்களேன், இதான் சான்ஸுன்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. ஆம்புலன்ஸு இவங்களுடைய பேட்டர்ன்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். எடப்பாடி இந்த ஆம்புலன்ஸ் ஆரம்பித்து வச்சார், இவரும் ஆம்புலன்ஸுங்கிறாரு. உலகத்திலேயே உயிர் காக்கக்கூடிய வாகனம் ஆம்புலன்ஸ். என்ன வேலையாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுங்கிறது வேர்ல்டு ரூல், உலக விதிங்க அது. அந்த சவுண்டு கேட்டால் நம்ம பதறி போய் விடணும். எதுவாக இருந்தாலும் இதை விட நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன் யாரோ ஒரு உயிர் உள்ளே போராடிக்கிட்டு இருக்கு, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் அது என்ன சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், நம்ம 2 பேருக்கும் சம்மந்தப்படாத உயிராக கூட இருக்கட்டும். இந்த சவுண்டு கேட்டால் நம்ம விலகிடணும். இப்படி தானே சார் நம்ம ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆம்புலன்ஸ் வந்தால் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் உடனே வழி விடுறான்ல, ஆம்புலன்ஸை முதல் விடுங்கப்பா அப்படின்னு. ஆனால் அந்த ஆம்புலன்ஸை வச்சு ஒரு அரசியலை கண்டுபிடிச்சது எடப்பாடி தான். இவரும் அதே டைமில் பேசுகிறாரு பாருங்க. ஆம்புலன்ஸ் வருது. உலகத்திலேயே அரசியல் தலைவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிடுங்கன்னு சொன்னது தான் நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டால், இந்த தொழுகிற பாங்கு சவுண்டு கேட்டால் எல்லாரும் முதல் நிப்பாட்டுவாங்க அப்படின்ட்டு பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும், அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்ல. உலகத்திலே உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் சவுண்டை பார்த்து எதிர்கட்சிக்காரன் வரான் பார் அப்படின்னு ஆரம்பிச்சு வைக்கிற அரசியல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அதை விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு கருத்து திருச்சியில் எதுவும் கருத்து சொல்லலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டார். ஒரு வீடியோவாவது வெளியிடலாம் அவர் பேசி, இன்னமும் பேசலை அப்படிங்கிற குரலும் வருது. வீடியோவாக வெளியிடுவார். அதான் அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க, அவர் ஸ்கிரிப்டில் சொல்லியிருப்பாங்க ஒரு 2 நாள் கழிச்சு வெளியிடுங்கன்னு. இவர் 2 நாள்னா ஒரு 4 நாள் கழிச்சு வீடியோ வரான்னு தெரியல. இல்லை இவருங்க இப்போ தான் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறாங்களே, இதுக்கு பாவம் விஜய் மீது பழி போட்டாங்க, பண்ணதெல்லாம் திமுக போலீஸ் தாங்கிற மாதிரி கொண்டு வராங்களே, அந்த பிம்ப உணர்வுலாம் வந்துட்டு அதை வச்சு அரசியல் செய்யலான்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ இது ஒரு பாஜக ஸ்கிரிப்ட் இருக்குமோங்கிற சந்தேகம் எனக்கு கண்டிப்பாக வருது. பலர் பாஜக தாங்கிறாங்க, குருமூர்த்தி அது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் உறுதியாக சொல்கிறேன்னு இல்லை. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்ன பாருங்கள், ஒரு அதிமுக விஜய் அலைன்ஸ் மாதிரி ஒரு அலைன்ஸ் வருவதற்கு ஒரு டிசம்பர் ஜனவரி மாதிரி கொண்டு அதுக்கு மக்களை மைண்ட் செட் பண்ணுறாங்க. திமுக மட்டும்தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு வேறு வழி இல்லை, திமுகட்டேருந்து உங்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு அலைன்ஸை போட வாய்ப்பு இருக்குது. பிஜேபியுடனும் போட வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய்ங்கிற மாதிரி கூட நாசுக்காக எல்லாமே பிஜேபி ஏஜெண்டாக தானே இருக்கிறாங்க. தினகரன், நயினார் எல்லாருமே எடப்பாடியோட சண்டை இங்கோட சண்டைங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நூல் ஒரு இடத்துலேருந்து தான் ஆடுது. அதனால் அப்படி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் கூட்டணி இந்த மாதிரி அமையும். உடனே அறிவிக்க மாட்டாங்க. இந்த சினாரிவை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி. நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, அந்த கூட்டணி அமைஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டை உருவாக்குவாங்க. இப்போ நாளைக்கே அமைஞ்சா பார்த்தேல பிளான் பண்ணியிருக்காங்கன்றாங்களே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எடப்பாடி விஜய் ஆதரவு, அண்ணாமலை ஸ்டாண்ட் வித் விஜய், டிடிவியும் விஜயை விமர்சிக்கவே இல்லை. பார்த்தீங்களா யாரும்? நீ ஏன் 10 மணி நேரம் லேட்டாக வந்துன்னு கேட்கவே இல்லை பாருங்கள். திமுக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் கூட இப்போ சொல்லலை, அப்பாவு மட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கு விஜயோட தாமதம், விஜயோட செயல்பாடுன்னு அப்பாவு மட்டும் சொல்லியிருக்காரு. கவனிச்சிங்களா? முதலமைச்சரோ வேறு யாரும், செந்தில் பாலாஜி யாரும், அவங்க ஃபுல்லாக மக்களை இப்போதைக்கு நான் காப்பாற்றணும், அரசியல் செய்ய விரும்பலைன்ட்டாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மக்கள்
மீதி இருக்கிறவங்க இன்னும் ஒரு உயிர் போயிடக்கூடாது, அவ்வளோதான், மற்றதை பார்த்துக்குவோம், ஆணையம் போட்டிருக்கிறோம், அதில் அவங்க பண்ணட்டும், அந்த கான்செப்டில் அவங்க போயிடுறாங்க. அந்த ஆணையத்தையும் சில பேர் விமர்சிக்கிறாங்களே. ஏன் அந்த ஆணையத்தில் என்ன ஏற்கனவே எதுக்கு இருந்தாலும் ஆணையம் போட்டு என்ன அதெல்லாம் என்ன சரி என்ன பண்ணணுமா? அது ஒரு அதுக்கு கால அளவு இருக்கா? அது என்ன எல்லா கமிஷனுக்கும் முடியும். இப்போ உங்க மேல ஒரு இது வந்து ஒரு சட்ட வடிவம். ஒரு கான்செப்ட் நடக்கும்போது வழக்கு போடுவதில் ஒரு வடிவம், ஆய்வு செய்வது ஒரு வடிவம். இது அரசு எடுக்கிற ஒரு கான்செப்ட். ஒரு கமிஷன்னா என்ன, அதாவது கமிஷன் அமைக்கிறது ஒன்று, கிணத்துல கல்ல போகிறது ஒன்றுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சர்க்காரியா கமிஷன் மத்திய மாநில அரசுகள் குறித்து பேசினது இன்னைக்கு வரையும் விவாத பொருளாக இருக்குது. அது நடைமுறைக்கு வந்துருச்சான்னு கேட்க முடியாது. ஆனால் அதை மேற்கோள் காட்டியும், ராஜமன்னார் கமிட்டியை மேற்கோள் காட்டியும், பூஞ்ச் கமிட்டியை மேற்கோள் காட்டியும் நம்ம ஒவ்வொரு முறையும் மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்தும் மாநிலத்துக்கு அதிகாரம் வேணும்னு கேட்குறோமோ இல்லையா? கல்விக்கு போதிய நிதி இன்னைக்கு ஒதுக்கலை, ஆனால் எப்போ அது ஒதுக்கலைனாலும் கோத்தாரி கமிஷனில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால் எதையும் பார்த்துட்டு இதனால் என்ன நடக்க போகுது? பல நேரங்களில் வழக்குகளுக்கு போய் இல்லை அவங்க சிபிஐ வேணும்னு கேட்குறாங்கல்ல. இப்போ அவங்க இப்போ இதனால் ஒன்றும் இருக்க போதில்லை, சிபிஐ கொடுக்கும். அரசியல் செய்வதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கங்க. இதை திமுக போலீஸும் செஞ்சிச்சுங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அப்போ அவங்க சிபிஐ தானே கேட்பாங்க, இவங்க சேர்த்து எல்லாத்தையும் விமர்சனம் தானே பண்ணுவாங்க. என்னுடைய கேள்விங்க, முடிவுகளில் என்ன வேணாலும் வரட்டும், விசாரித்து என்ன பண்ணுச்சு வரட்டும். எப்படி ஆம்புலன்ஸ் 9 மணி நேரம் லேட்டாக வந்தது ஏன்? என்னுடைய ஆய்வுகளுக்குள்ளே நான் இன்னும் போகல. நம்ம 2 பேருமே இன்னும் கமிஷனில் ரிசல்ட்லாம் கொடுக்கல. அது ஒரு அடிப்படையாக அது இல்லைன்னா இதே நடந்திருக்காது இல்லைங்க. பத்திரிகையாளர் கோடீஸ்வரனா யாரும் 2-3 பேர் களத்தில் இருந்தவங்க அழுகுறாங்க, கண்ணு முன்னாடி பார்த்தோம் சார், இவர் மட்டும் 9 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த குடும்பம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.